சீரியல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா மகாநதி சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸ் தான் இப்போ சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அது குறித்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல அவங்களே ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். விஜய் டிவில ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு பெற்ற ஷோவா மகாநதி சீரியல் மாறி இருக்கு. அந்த ஒரு சீரியல்ல காவேரி அப்படிங்கிற லீட் கேரக்டரை சீரியல் ஆக்ட்ரஸ் லக்ஷ்மி பிரியா அவர்கள் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் இவங்களுக்குன்னு மிகப்பெரிய ஒரு ஃபேன் பேஸ் இருக்கு. ஏற்கனவே இவங்க இந்த சீரியலை விட்டு விலக போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாக்ஸ் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அது ரூமர் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. அண்ட் இந்த முறை தகவல் என்ன வந்திருக்கு அப்படின்னா, லக்ஷ்மி பிரியா வந்து பிக் பாஸ் போக போறாங்க அப்படின்னும், அதற்கான ஒரு ஆடிஷன் சமீபத்தில் நடந்திருக்கு அப்படின்னும், இதுக்கப்புறம் அவங்க இந்த ஒரு சீரியல்ல இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போக ஆரம்பிச்சிருந்துச்சு. இந்த ஒரு விஷயத்தை பார்த்ததுக்கு அப்புறம் ரசிகர்கள் எல்லாருமே சோசியல் மீடியால கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் நீங்க வந்து மகாநதி சீரியல்ல இருக்க மாட்டீங்களா? காவேரி கேரக்டரை வேற யாராவது ப்ளே பண்ண போறாங்களா? நீங்க பிக் பாஸ் போக போறீங்களா? அப்படிங்கிற மாதிரியான ஏகப்பட்ட விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்துட்டு காவேரி அதாவது லக்ஷ்மி பிரியா அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு போஸ்ட் ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஹாய் ஆல், உங்கள் எல்லாருக்குமே நான் சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்து மகாநதி சீரியலை குயிட் பண்ணுறேன் அப்படின்னும், அதை முடிச்ச கையோடயே பிக் பாஸ் போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. அது எல்லாமே வந்து ஃபேக் தான், அதை யாருமே நம்பாதீங்க. இப்போ வரைக்கும் என்னை யாரும் வந்து அஃபிஷியலாக கான்டாக்ட் பண்ணல, எனக்கு ஆடிஷனும் நடக்கலை, நான் எப்பவும் போல் சீரியல் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது ஒன்றுனா கண்டிப்பாக நீங்களே வந்து அதை பார்ப்பீங்க. இப்போதைக்கு சோசியல் மீடியாவில் போயிட்டு இருக்க நியூஸ் எல்லாமே ஃபேக் தான். மகாநதி சீரியல் என் லைஃப்பில் சேஞ்ச் ஓவர் கொடுத்த ஒரு சீரியல், அந்த ஒரு சீரியலை விட்டு நான் கண்டிப்பாக போக மாட்டேன் அப்படிங்கிறது ரொம்பவே ஆணித்தரமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இவங்க ஒரு புறம் இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாலுமே, இன்னொரு புறம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக லக்ஷ்மி பிரியா கண்டிப்பாக பிக் பாஸ் போக போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான டாக்ஸுமே போய்கிட்டு இருக்கு. ஒருவேளை அதற்காக கதையில் சிறு மாற்றங்கள் நடந்தாலும் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லி வந்துட்டு இருக்காங்க. லக்ஷ்மி பிரியா பிக் பாஸ் போனாங்கன்னா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு உரம் இருக்க ரவிக்குமார் அவர்களோட அடுத்த படத்தில் சூரிய கதாநாயகனா நடிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரியான தகவல் வெளியாகி சோசியல் மீடியாவில் எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இன்டர்நெட் நாளே அப்படிங்கிற படத்தின் மூலயமா ரசிகர்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு பெற்றிருந்தவர் தான் ரவிக்குமார். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு சூப்பரான சயின்ஸ் ஃபிக்ஷன் படம் அது வரைக்கும் தமிழ் சினிமாவில் யாரும் பார்க்கல. அதை தொடர்ந்து அவர் பண்ணியிருந்த அடுத்த படம் அயலான், அதுவுமே முழுக்க முழுக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் படம், ரொம்ப சூப்பராக பண்ணி கொடுத்திருந்தாரு. இந்த 2 படங்களை தொடர்ந்து அவர் அடுத்து யார் கூட ஒர்க் பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே அவளோட எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. அண்ட் இந்த ஒரு நிலையில சமீபத்தில் தெரிய வந்திருக்கிறது என்ன அப்படின்னா, ரவிக்குமார் அவர்கள் அடுத்து சூரியோட தான் கை கோக்க போறாராமா. இந்த ஒரு காம்போ யாருமே எதிர்பார்க்காத ஒரு காம்போ அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம சூரிய அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ மண்டாடி அப்படிங்கிற படம் ஒன்றும் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த படத்தை முடிச்சு கொடுத்த கையோடையே அடுத்த ஒரு 4 மாசத்துக்குள்ளே இந்த படத்தையும் கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்களாமா. ரவிக்குமார் இதற்கு முன்னாடி எடுத்திருந்த படங்கள் எல்லாமே சயின்ஸ் ஃபிக்ஷன். ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு படமும் சயின்ஸ் ஃபிக்ஷனாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ரொம்பவே வித்தியாசமான ஒரு காம்போவாக இந்த ஒரு காம்போ இருக்குது. இதை பற்றியும் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.